Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து 8th standard maths bookல இருக்கக்கூடிய example 3.5 பார்க்கலாம். The length of the rectangular field exceeds by its breadth by 9 meters. அதாவது length வந்து ஒரு rectangle field அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லென்த்தை விட breadth வந்து 9 meters அதிகமாக இருக்கான். லென்த்து வந்து விட breadth வந்து பார்த்து அப்படின்னு சொன்னால் 9 வந்து அதிகமாக இருக்கான். ஓகேவா, 9 meters அதிகமாக இருக்கான். if the perimeter of the field is 154 meters, find the length and breadth of the field. அப்போது perimeter of the rectangle வந்து 154 meter அப்படின்னா length எவ்வளோ breadth எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போது நம்ம இதுக்குள்ள ஒரு ஃபார்முலா தெரியணும். perimeter of the rectangular field எப்படின்னு கேட்கலாம் தெரியணும். perimeter of rectangular ஃபீல்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுக்கு ஃபார்முலா 2 into L plus B, அதாவது 2 into length plus breadth அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் 2 into length எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியாது. ப்ளஸ் breadth எவ்வளோ சொல்லியிருக்காங்க, லென்த்தை விட 9 meters அதிகம். அப்போ L plus 9 அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அப்போது பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2 into 2L plus 9. அதாவது இதில் என்ன புரியுது நம்மளுக்கு, 2 into 2L plus 9. இதை வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 2 2s are 4, 4L plus 2 9s are 18. ஓகேவா, இதுதான் பெரிமீட்டர் ஆஃப் த பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்குலர் ஃபீல்டு. இல்லை கொஸ்டினில் வந்து ஏற்கனவே ஈக்குவலைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்குலர் ஃபீல்டோட எதை ஈக்குவலைஸ் பண்ணியிருக்காங்கன்னா 154 மீட்டரை வந்து இங்கேயே வந்து கொடுத்துருந்தாங்க. பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள் ஃபீல்டு வந்து இவ்வளோ கண்டுபிடிச்சிட்டோம், 4L plus 18 சொல்லி கண்டுபிடிச்சோம். ஆனால் வந்து ஏற்கனவே இங்கே கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க அந்த பெரிமீட்டர் வந்து எவ்வளோன்னா 154 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்ததுனால இது கிடைச்சதோட நம்ம கிடைச்ச அந்த பெரிமீட்டரோட நம்ம என்ன பண்ணுறோம், இது ஈக்குவல் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா 4L is equal to 154 மைனஸ் இந்த ப்ளஸ் 18 அங்கே போகணும், மைனஸ் 18 வரும். அப்போ 4L is equal to இந்த 154 மைனஸ் 18, அதாவது இங்கே இருக்கக்கூடிய இந்த 18 இந்த 154லேருந்து மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், இங்கே வந்து 4 ஆகும், இங்கே என்ன ஆகும் 14 ஆகும், 8 அடுத்து 9 10 11 12 13 14 அடுத்து 6 வருமா, அடுத்து இது ரெண்டும் போச்சு அப்படின்னா 4ல் 1 போச்சு அப்படின்னு சொன்னேன்னது 3 இங்கே பேலன்ஸ் இருக்கக்கூடியது. அப்போது 4L is equal to என்ன வரும் 136. அப்போ L is equal to 136 divided by 4. சரியா, அப்போது 2 டேபிள் கடிச்சு பார்க்கலாமா. 2 2s are 4, 2 6 are 12, 2 8s are 16, 2 1s are 2, 2 3s are 6, 2 4s are 8. அப்போ லென்த்து நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 34ன்னு கிடச்சிச்சு. அப்போது லென்த்து வந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு 34. இப்போ பிரெத் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் பிரெத் வந்து லென்த்தை விட 9 வந்து அதிகம்னு கொடுத்துருக்காங்க. அப்போது நம்மளுக்கு பிரெத் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா L plus 9 சொல்லிட்டு இங்கே ஏற்கனவே கொஸ்டின்லேருந்து எழுதியிருக்கோம்ல, அதில் L சப்ஸ்டியூட் பண்ணும்போது 34 plus 9. இப்போ பிரெத் இஸ் ஈக்குவல் டு 34 plus 9 எவ்வளோ 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43. ஆன்சர் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு சொன்னால் 43. அதாவது லென்த்து வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு நம்மளுக்கு 34, பிரெத் வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு 43. இதுதான் நமக்கு ஆன்சர். இதில் வந்து இந்த கொஸ்டினில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க, கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். ஆனால் வந்து நம்ம எக்ஸ்ன்னு சொல்லி அப்படி கொடுத்துருக்கிறது லென்த்து பிரெத் அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணி நம்மளுடைய நாலேஜுக்கு ஈஸியாக அப்ளை பண்ணுற மாதிரி நான் இதில் கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஆனால் ரெண்டுமே சேம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.